ஷபீர் சொல்கிறாரு, இப்போ பாஜகவால் அதிமுக வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிலைக்கு மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. திரு அன்வர் ராஜாவும் அதான் இன்றைக்கி குறிப்பிட்றாரு. அனைவருக்கும் வணக்கம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். இங்கே ஷபீர் சார் கேட்கும்போது ஏன் திரு செங்கோட்டையன் வரல, ஏன் அவர் வரலன்னு கேட்டார். நல்ல வேலை, எனக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. திரு அமித்ஷா வந்து கூட்டணி பற்றி பேசும்போது ஏன் ஜேபி நட்டா வரலன்னு கேட்டுருவாரோ, ஏன் பிரதமர் மோடி ஏன் வரலன்னு கேட்டுருவாரோ, எனக்கு பயம் வேற வந்துருச்சு. ஆகவே ஒரு அரசியல் கட்சி, ஒரு மாநில கட்சி நடக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி 10 ஆண்டு கால ஆளுங்கட்சியாக இருந்தது. அந்த கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த நிலைப்பாடு மக்களுக்கான நிலைப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எல்லாருக்கும் அதுதான் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க சார், அதாவது இந்த மாதிரி பாஜக கையில் அதிமுக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. அதுதான் இங்கே தலைப்பாக வச்சிருக்கீங்க. விரக்தியா விமர்சனமா அப்படின்னு கேட்குறீங்க. இது விரக்தியான விமர்சனம் அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்படின்னா, அதாவது சார், ஒரு கட்சியில் நீங்கள் பதவியில் ஒரு பதவியில் இருந்தால், அண்மையில் ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது சொன்னார், 45 வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் தம்பி, பகுதி செயலாளராக வர்றதுக்கேண்டார். சரி, நான் அவர்கிட்ட பார்த்து மிரண்டு போயிட்டேன். ஏன் சார் இப்படி இது பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த இயக்கம்தான் எனக்கு உணர்வு, ஆனாலும் பதவியே கொடுக்கல, ஆனாலும் இந்த இயக்கத்தை விட்டு என்னால் போக முடியலன்னு சொல்லி அவர் சொல்லும்போது, நம்மெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சில பேர் இருக்கிறவங்களும் உண்டு. சரி, ஆனால் இன்றைக்கு திமுகவில் போய் சேர்ந்த மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், அவரோட நான் நிறைய விவாதங்கள் பண்ணியிருக்கிறேன், மிகவும் பண்பாளர். ஆனால் இன்னைக்கு அவர் அங்கே போய் சேர்ந்தது நான் விமர்சனம் பண்ண விரும்பவில்லை. அவர் இப்பயும் அதிமுக காரராக தான் மக்கள் பார்ப்பாங்க, குறிப்பா கட்சிக்காரங்க பார்ப்பாங்க. ஆனால் கடந்த கால வரலாறு பேசினதும் அதிமுக மீது இருக்கக்கூடிய அக்கறையில் நான் சொல்றேன். என்ன சொல்றாரு, அதிமுக ஆட்சியை பிடிச்சா கூட 10 நாளில் பாஜகவை சேர்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு மகாராஷ்டிரா உதாரணம் வரைக்கும் போறாரு. அப்போ அக்கறைன்னு பார்ப்பட்டு நான் சொல்லிட்டு இருந்தானா ஒன்றும் கேட்கல, அப்போ நான் வந்து இந்த முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து திமுக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா இருக்கும், அதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்கிற வேணாம். ஆனால் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்திருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, வக்பு வாரிய தலைவராக இருந்திருக்கிறாங்க. இத்தனை பதவிகளையும் கொடுத்து அலங்கரித்த ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம இன்னொரு இயக்கத்துக்கு போறோம், நம்மளுடைய மாற்று திசையில் பயணிக்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு போறோம்னு சொன்னா, ஒருவேளை பதவியே இல்லாதவங்க தான் கடைசி வரைக்கும் அப்படியே அதே கட்சியில் இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. 9 முறை வெற்றி பெற்ற மாதிரி திரு அக்னீஸ்வரன், இந்த அவருக்கு வந்து இந்த பொறுப்புகள்லாம் இருந்திருக்கு, பதவியெல்லாம் இருந்திருக்காரு. இதையெல்லாம் வந்து கட்சி அவருக்கு கொடுத்துருக்குன்னா, லட்சக்கணக்கான தொண்டர்கள்லேருந்து அவரை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுப்பதற்கு காரணம் அவர்கிட்ட ஒரு அடிப்படையாக அந்த தன்மையும் தலைமைத்துவமும் இல்லாமல் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல? அப்படி கொடுத்ததுனால தான் நீங்க போயிட்டீங்களோ, அதுவும் ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒருத்தருக்கு கட்சி அங்கீகாரம் கொடுத்துருக்காது இல்லையா? கரெக்ட் சார். அரசியல்ல நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க. அது கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. அப்படி பார்த்தோம்னா, இந்திய நாட்டில் அதிக நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது லட்சத்தீவில் இருந்து வெற்றி பெற்று வந்த PM சையத் ஐயா அவர்கள். கடைசி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் 42 ஆண்டு காலம். அதற்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாயும் மறைந்த சோமநாத் சாட்டர்ஜியும் 41 ஆண்டு காலம் இருந்தாங்க. ஆனாலும் நிறைய ஆண்டு காலம் இருந்தாலும் பாராளுமன்றங்களின் தந்தைன்னு இந்திரஜித் குப்தாவை தான் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏப்பா திரு PM சையதை போட்டிருக்கலாமே அப்படின்னு நமக்குள்ள கேள்வி கேட்கலாம். அது மாதிரி தான் நீ இவ்வளவு நாள் இருந்த, அப்புறம் ஏன் இப்ப போறீங்க? அப்போ போகும்போது எதையாவது இந்த இயக்கத்தை பற்றி நாம ஏதாவது சொல்லிட்டு போறது சகஜம், அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதையும் தாண்டி சார், இவங்க எல்லாம் பேசுறது அரசியல்ல ஒரு பதவிக்காக காலம் முழுவதும் இயக்கத்துல இன்னைக்கும் அந்த போஸ்டர் ஒட்டிக்கிட்டு, அது வந்து மைக்கில் பேசிக்கிட்டு, அழுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறவங்க இந்த இயக்கத்துக்காக நிறைய பேர் இருக்காங்க. திராவிட இயக்கத்துக்காக திமுகவில் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நாட்டில் நடைமுறைக்கு வரும்போது இது ஒரு பெரிய விஷயமா அவங்க பேசுவது சகஜம். இன்னொரு கண்டுபிடிப்பு கருத்துக்கள் அந்த கருத்தை தான் சொல்ல வரேன். இன்னொரு சொல்றாருல சார், அப்படியே ஆட்சி அமைத்தாலும் எப்படி, நீங்க தான் திமுக போயிட்டீங்களே, நீங்க தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லணும். அமைச்சாலும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அமைத்தாலும் அப்ப அந்த பயம் வருதுல, அந்த அமைத்தாலும் தேவையில்லை. அப்படியே அமைச்சாலும்
இல்ல அப்படி ஆட்சிக்கு வருதுன்னு அவர் நம்பக்கூடிய இடத்துல இருந்து ஏன் அவர் கட்சி மாறுறாரு? அப்படி கட்சி மாறிட்டு திமுக தான் அடுத்து 2026 ஆட்சிக்கு வரும் என்று தானே சொல்லியிருக்கணும். அப்படியே அதிமுக ஆட்சி அமைத்தாலும் 10 நாளில் முதலமைச்சர் வேட்பாளரா திரு மு.க. ஸ்டாலின் தான் இன்னைக்கு உயர்ந்திருக்காரு, 15% ஆதரவு கூடுதலா இருக்குன்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? போகும்போது புதுசா அப்படிதான் சார் இருக்கும். அதாவது புது கட்சிக்கு போனோம்னா அப்புறம் அவங்கள போய் இவ்வளவு நாள் வந்து நான் கட்சியில இருந்தேன், நீங்க தோத்து போயிருவீங்கன்னா சொல்ல முடியும். அது யதார்த்தமா இருக்காதுல்ல. ஆகையினால இங்க ஒரு தடவை பதவியில் இருந்தா அவங்களுக்கு ஒரு பதவி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்நாட்டில் நடக்கிற மக்கள் தொகை அப்படி இருக்கு சார். அப்படி இத்தனை பதவிகளையும் அலங்கரித்தவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இந்த மாதிரி இன்னொரு மாற்று கட்சிக்கு போனவங்க அதை வந்து அங்க போயிட்டு நின்று இந்த கட்சியை குறை சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு நான் பார்க்கிறேன். ஓகே ரைட். இப்போ அது ஒரு பார்ட், நீங்க சொல்லக்கூடிய அம்சங்கள் அதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் இவருடைய இந்த கட்சி மாறுதல் அப்படிங்கிறது வந்து சிறுபான்மை மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை உண்டாக்கும், குறிப்பா இஸ்லாமியர்கள் மத்தியில்? சார் அது சிறுபான்மை பெரும்பான்மை அவர் பாஜகவை சொல்றாரு, பாஜகவால அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி, பாஜக அதிமுகவை விழுங்க பார்க்குது அல்லது பாஜக அதிமுகவை வந்து அழிக்க பார்க்குது அப்படின்னு அதிமுக மீது அக்கறையோடு தான் அந்த கருத்தை சொல்ற மாதிரி தெரியுது. இன்னமும் அதாவது சார் நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டோம். சரி, அந்த வாடகைக்காரர் சரியில்லை, அந்த ஓனர் சரியில்லை, அவர் வந்து வாடகையை வாங்க மாட்டார், இல்லாட்டி பில்லு தர மாட்டார், இப்படிலாம் சொல்றது சரியா சார்? நீங்க ஒரு இதை விட்டு போயிட்டீங்கன்னா அந்த நிலைப்பாட்டிலிருந்து நம்ம மாறுவது சரியா தவறா அப்படின்னு தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய உங்களா. நான் இப்படி கேட்குறேன் சார், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு அன்வர் ராஜா அவர்களை வைத்தே நம்ம பேசுவோம். அவர் வந்து அங்கே போயிட்டாரு, சிறுபான்மை வாக்குகள்லாம் போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் அதிமுக வந்து அப்படியெல்லாம் யாரையும் பார்க்கறது இல்லை. சரி, இந்த மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எலுமலையை கொண்டு போய் ஒரு பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க வச்சாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். திரு வடிவேலு அவர்களை வாணியம்பாடியில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நின்று வெற்றி பெற வைத்தவர்கள். ஆகவே திரு அன்வர் ராஜா அவர்களை, முன்னாள் அமைச்சரை, மரியாதைக்குரிய மூத்த கழகத்தின் உறுப்பினரை இந்த இயக்கம் சிறுபான்மையினராக பார்க்கவே இல்லை. அவர் ஒரு சாமானிய தொண்டனாகத்தான் பார்த்தது. ஆனால் இன்றைக்கு பாஜகவை காரணம் காட்டி, அப்படின்னா நீங்க பாஜக எவ்வளவோ நாள் வந்து இவங்க கூட்டணி வச்சிருக்காங்களே, முன்னாடியே போயிருக்கணுமே. திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மேடையில் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அந்த கணமே அந்த நாளே நீங்க திமுகவினுடைய தலைவரை பார்த்து சேர்த்திருந்தால் நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை. ஆகவே இன்னைக்கு காலம் கடந்து பேசுவது இறைவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சரி, பேசலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிற திரு சாமிநாதன், இந்த திரு அன்வர் ராஜாவுடைய முடிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதானா? அது ஏதாவது தாக்கத்தை உண்டாக்குதா? அதுல என்ன மெசேஜ் இருக்குன்னு பாக்குறீங்க? அல்லது அவருடைய ஒரு அரசியல் எதிர்காலத்திற்கான ஒரு முடிவு அப்படின்னு சுருக்கமா பார்க்கணுமா? இல்ல, இதுல ரெண்டு விஷயங்கள் பாக்குறேன். ஒன்று அவருடைய அரசியல் எதிர்காலம் சார்ந்தது. சரியா ஒரு உதாரணமாக இதை சொல்ல போனா, கடந்த 2014 ஆண்டு மோடியா இந்த லேடியா என்று சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்க. அதுலதான் ஒரு பெரிய வெற்றி, 37 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. அப்ப இதே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில இருந்து அன்வர் ராஜா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்ப அவருக்கு சிறுபான்மையினருடைய ஒரு பாதுகாவலர் அப்படிங்கக்கூடிய முத்திரையெல்லாம் அந்த நேரத்துல அன்வர் ராஜா அவர்கள் மேல இருந்துச்சு. ஆனா முத்தலாக் சட்டம் தொடர்பா பாராளுமன்றத்துல இன்னைக்கு அவர் சிறுபான்மையினர் நலனை முன்னிலைப்படுத்தி பேசுறதுனால, அதிமுகவுடைய எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தி பேசுறதுனால, அந்த முத்தலாக் சட்டம் தொடர்பா வந்த நேரத்துல அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த போது அவர்களோடு சேர்ந்து அன்வர் ராஜா அவர்களும் வெளிநடப்பு செய்தார். குடியுரிமை சட்ட திருத்த மசோதா தொடர்பான வாக்கெடுப்பு வந்த போது அதற்கு ஆதரவாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள். அவர்கள் அன்வர் ராஜா அவர்களும் ஒருத்தர். கடந்த 1986 அவர் முதல்ல மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய பெருந்தலைவரா தேர்ந்தெடுத்தார். அதே 2020 ஆண்டுல இவங்களுக்கும் அதிமுக ஆட்சி நடக்குது. 2021 வரை அதிமுக ஆட்சி நடக்குது. அந்த 2020 அன்வர் ராஜா அவர்களுடைய மகளும் அதே மண்டபம் பகுதியில ஒரு யூனியன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டிடுறாங்க. அவருடைய மகனும் போட்டிடுறாரு, அவருடைய மகளும் போட்டிடுறாங்க. 2 பேருமே தோல்வி அடைகிறாங்க. அப்பவே ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறார் அன்வர் ராஜா. அப்ப அங்க ராமநாதபுரத்துல அவர் என்ன பதிவு பண்றாருன்னா, குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு அதிமுக கொடுத்த ஆதரவு தான் அந்த 2 ஒன்றியத்திலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு கூட. இப்பவுமே அவர் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, 2 வகையான பிரச்சனைகள் பாக்குறேன். ஒன்று, அவரை சிறுபான்மையினர் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுனால நிராகரிக்கிறது ஒன்று. 2வது, இவர் அதிமுகவுடைய கொள்கைகளை ஆழமா உள்வாங்கிட்டு சிஏஏ விஷயத்துல அதிமுகவோட நிலைப்பாடு தான் ஏன் நிலைப்பாடு அப்படின்னு தான் சொன்னார். அதனால அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மத்தியிலேயே அவர் நம்பிக்கை இழந்திருக்கிறார். 2வது,
அப்ப அவர் அதிமுகவில் அவர் தொடர்ந்து பயணித்தாலும் அதிமுக இன்னொன்னு அவருக்கு உள்கட்சி பிரச்சனை அங்க நிறைய இருக்கு. என்னன்னா அவர் ஒரு அமைப்பு செயலாளர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர், 1986ல ஒரு ஒன்றிய பெருந்தலைவரை வந்தவர், அதற்கு பின்பு செல்வி ஜெயலலிதா அவர்களோடு சேர்ந்த ஆட்சி மன்ற குழுல இடம் பிடிச்சவர். மொத்தம் 15 ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களை எம்ஜிஆர் அவர்கள் நியமித்த போது அதுல 13 பேர் அமைச்சர்கள், 2 பேர் தான் அமைச்சர் இல்லாதவங்க. அதுல ஒருவர் ஜெயலலிதா அவர்கள், இன்னொருவர் இவர் அன்வர் ராஜா அவர்கள். அப்படியெல்லாம் களச்சூழல் இருந்தாலும் உள்ளூர்ல அதிமுகவினர் அடிக்கக்கூடிய போஸ்டர்கள்ல கூட இவருடைய பெயரை கீழே போடுறது, இவரோட அது மாதிரியான ஒரு உள்ளூர் பாலிடிக்ஸ்லயும் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் சமீப காலமா குறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அவர் ஒரு விரக்தியில இருந்திருக்கார். ஆனா இதுல அவருடைய அரசியல் கணக்கு உள்நோக்கமும் இருக்கு. அது என்ன அதுலதான் அக்னேஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, இப்ப பாஜகவோட கூட்டணி தான் இவருக்கு பிரச்சனைன்னா, திரு அமித்ஷா இங்க உட்காந்து திரு எடப்பாடி பழனிசாமியோடு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தின அன்னைக்கேல இவர் போயிருக்கணும். அப்ப இன்னைக்கு போறதுங்கிறது அப்ப இவ்வளவு நாள் காத்திருந்தாரா, இவ்வளவு நாள் அவர் அமைதியா இருந்து இப்ப போறதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம், அது என்ன அப்படிங்கிற கேள்விதான் எழுப்புறாரு. ஆமா, நிச்சயமா அவருடைய தனிப்பட்ட அரசியல் காரணங்கள் இருந்தால்